காங்கிரஸ்ல முதல்வர் ஸ்டாலின் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதாவது பீகார் தேர்தல் முடிவு வந்து அனைவருக்குமான ஒரு பாடத்தை வழங்கியிருக்குன்னு சொல்லி போட்டிருக்காரு. இது காங்கிரஸை குறிப்பிட்டு போட்டதா ஒரு தகவல் இருக்கு. இதன் மூலமா காங்கிரஸ்க்கு என்ன சார் தகவல் சொல்ல வர்றாரு முதல்வர் ஸ்டாலின்? இல்ல, எனக்கு தெரிஞ்சு இந்த விஜய் பேசினாரு, ராகுலோட பேசினாரு, அதெல்லாம் வந்து வதந்தின்னு நிர்மல்குமார் சொல்றாரு. வதந்திக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாதுன்ட்டு. பட் ஆனால் ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு ஆங்கிள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்கோ அந்த ஆங்கிள் ஒர்க் பண்ணுவாங்க. பட் ஆனால் காங்கிரஸுக்கு வந்து கடந்த 3 தேர்தலா திமுகவோட இருந்த கூட்டணி பலன் அளிச்சிருக்கு. அவங்களுக்கு முக்கியமா பார்லிமெண்ட் தேர்தலில் 9 பார்லிமெண்ட் மெம்பர் கிடைச்சிருக்காங்க. அதனால அவங்க வந்து இந்த வெற்றி கூட்டணியை விட்டு அன்டெஸ்டடா இருக்கிற விஜயை நோக்கி போவாங்களா இல்லைன்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனால் அங்க வந்து ஆல் இண்டியா லெவல்ல குறிப்பாக பீகார் எலெக்ஷன்ல வந்து பாஜக கூட்டணி வந்து அமோக வெற்றி பெற்ற பிறகு திமுக அணி கட்சிகள்கிட்ட வந்து மீண்டும் ஒரு பாஜக எதிர்ப்புணர்வு வந்து அவங்களை மீண்டும் வந்து நெருக்கி இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க இன்னும் ஒன்றுபடுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. பீகாரின் பாஜக வெற்றி, பீகார்ல பாஜகவோட வெற்றி வந்து திமுக அணிகள்கிட்ட வந்து ஒரு நெருக்கத்தை வந்து மீண்டும் பலப்படுத்தியிருக்கு. ஏன்னா எந்த வகையிலையும் பாஜக வந்து பலப்பெறக்கூடாது, அதோட வெற்றி சாயல் வந்து இங்க தமிழ்நாட்டில் அடிச்சிடக்கூடாதுன்றதுல திமுக கூட்டணி கட்சிகள் ரொம்ப உறுதியா இருக்காங்க. அதுல காங்கிரஸும் ரொம்ப உறுதியா இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால வந்து தற்சமயத்துக்கு 26 தேர்தலை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது என்பது என்னுடைய கருத்து. சார், அதே போல செல்வ பெருந்தகையுமே கூட்டணி குறித்து தெளிவான ஒரு பதில் சொல்லாமே ஒரு மழுப்பலான பதிலாக சொல்லிட்டு போறாரு. இந்த கூட்டணி இதுல இவங்க அதிகமா சீட்டு கேட்கறாங்க. ஆனா திமுகவோட தான் உறுதியா இருக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க திமுக அணியில தான் உறுதியா இருக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா காங்கிரஸ்ல ஒரு சில தலைவர்கள் வந்து தேவை கூட கூட்டணி வைக்கலாம்னு சொல்லி ஒரு தரப்புல பேசுறதா தகவல் இருக்கு. நம்ம தேவை கூட சேர்ந்துடலாம்னு சொல்லி அவருக்கு செல்வ பெருந்தகைக்கு அழுத்தம் கொடுக்கறதா தகவல் இருக்கு. அது எப்படி சார் பாக்குறீங்க? இது அது காங்கிரஸ் மேலேயே தான் முடிவு பண்ணுவோம். ஆக்சுவலா அவங்களுக்கு வந்து இப்ப தமிழ்நாட்டிலேயே ஒரு அன்டெஸ்டடா இருக்கிற விஜய் வந்து கேரளாலையும் கர்நாடகாலையும் புதுச்சேரிலையும் என்ன ஓட்டு வச்சிருப்பாருன்னு யாருக்கு தெரியும்? காங்கிரஸ்காரங்க சில பேர் அந்த பார்டர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற காங்கிரஸ்காரங்க, கன்னியாகுமரி போன்ற பகுதியில் இருக்கிற காங்கிரஸ்காரங்க விஜயோட கூட்டணி வச்சா பெஸ்ட், கேரளாலையும் வின் பண்ணலாம், இந்த பார்டர் டிஸ்ட்ரிக்ட்லயும் வின் பண்ணலாம்ன்ற மாதிரி சொல்றாங்க. தமிழ்நாட்டிலேயே விஜயோடைய விஜய்க்கு ஓட்டு வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்தா கூட என்ன வரும்னு தெரியல எக்ஸாக்டா. ஸோ அன்லஸ் அவர் ப்ரூவ் பண்ணாலே தவிர ஓட் பேங்க்ல மற்றவங்க அவரை நம்புறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அந்த அடிப்படையில் வந்து ஒரு அன்டெஸ்டடா இருக்கிற ஓட் பேங்கை நம்பி காங்கிரஸ் வந்து முயற்சி எடுக்குமான்றது சந்தேகமான விஷயம். ஆனால் ஏன்னா அவங்களுக்கு 29 தேர்தல் தான் ரொம்ப முக்கியம். ஸோ 26 தேர்தலில் அன்டெஸ்டடான விஜய் என்ன வாக்கு வங்கி வச்சிருக்காரோ அதுக்கேற்றபடி அவங்க வந்து ப்ரொசீட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். 26 பொறுத்த மட்டும் ப்ரொசீட் பண்ண மாட்டாங்கன்னு தான் என்னுடைய அபிப்பிராயம். சார், நேற்று புதுக்கோட்டையில் வந்து காங்கிரஸ் கட்சியோட முகவர்கள் கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டத்தில் வந்து நிறைய காங்கிரஸ் தொண்டர்கள்லாம் செல்வ பிறகு குற்றச்சாட்டை வச்சாங்க. இல்லைன்னா எங்களை வந்து திமுக கட்சிக்காரங்க வந்து கண்டுக்க மாட்டாங்கன்னு சொல்லி. அப்போ செல்வ பிறகு என்ன பேசுறாருன்னா, எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஓட்டு கேட்டோம் திமுகவுக்காக, ஆனால் இந்த டைம்ல வந்து நம்மளை கண்டுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. இதில் வந்து தலைமையிட்ட பேசுறேன், திமுக தலைமையிட்ட நான் போய் பேசுறேன், பேச்சுவார்த்தை நடத்தேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ அதுக்குள்ள ஒரு சின்ன அவங்களுக்குள்ள ஒரு போட்டி நடக்குதா சார்? திமுகவுக்கும் காங்கிரஸ்க்குள்ள ஒரு புதுக்கோட்டையில் ஒரு சின்ன சிக்கலா போயிட்டு இருக்கு. இது தமிழ்நாடு முழுக்க இந்த வருத்தம் காங்கிரஸ்காரங்களுக்கு இருக்கு. திமுக காரங்க கண்டுக்கிறது இல்ல, அதிகாரிகள் வந்து இவங்களுக்கு எந்த உதவியும் பண்றது இல்ல, இவங்க ரெக்கமெண்டேஷன் எதையும் ஏத்துக்கிறது இல்ல, இவங்க ஆளுங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கறது இல்ல. திமுகக்குள்ளேயே பல மாநகராட்சி பேரூராட்சிகள்ல பல வருத்தங்கள் இருக்கதான் செய்யுது. சில பேரூராட்சி, ஊராட்சிகள், நகராட்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா திமுக மேயரே வந்து திமுக தலைவரே வந்து அந்த திமுக ஆட்களே இது பண்றாங்களே. கிருஷ்ணகிரியில இன்னும் சமீபத்தில் நடந்ததை பார்த்தோம். வேற திருநெல்வேலியில் நடந்தது, காஞ்சிபுரத்தில் நடந்தது, சங்கரங்கோயில நடந்தது. ஸோ திமுகல இந்த உள்ளாட்சி மட்டத்துல அவங்களுக்குள்ளேயே அதிருப்தி நிறைய இருக்கு. திமுகக்குள்ளேயே அதிருப்தி இருக்கு. அவங்களுக்குள்ளே அதிருப்தி இருக்கும்போது காங்கிரஸுக்கும் திமுக தரப்புக்கும் அதிருப்தி இருக்கிறதுல ஒன்றும் பெரிய ஆச்சரியம் கிடையாது. ஏன்னா எல்லாமே வந்து அந்த ஒரு பதவி அல்லது டெண்டர் கிடைக்கிறது, போக்குவரத்து, சிபாரிசுகள் ஏற்று நடத்துறது போன்ற விஷயங்கள் பல விஷயங்கள் இருக்குது. ஓட்டு ஒன்னா கேட்டோம், ஒரே கூட்டணி கட்சியா இருக்கும், ஒரு வாய்ப்பும் கிடைக்கிறது இல்லைன்னா நிச்சயமா கோவம் தான் செய்யும். ஆனா எலெக்ஷன் சமயத்துல ஒட்டுமொத்தமா வின் பண்றது எப்படின்னு பார்க்கும்போது இந்த அதிருப்தி மேலிடம் தான், அதிமுக காங்கிரஸ் மேலிடம் தான் முடிவு பண்ணும். இந்த அதிருப்தி வந்து வர சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்குமா சார்? காங்கிரஸ் கூட்டணி மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அந்த எதிரொலிக்குமா சார்? அங்க இல்ல, அந்த அளவுக்கு இதுக்கு முன்னாடி பஞ்சாயத்து தேர்தலே அழகிரி எல்லாம் எதிர்ப்பு எல்லாம் தெரிவிச்சிருக்காரு, லெட்டர் எல்லாம் இஷ்யூ பண்ணாரு, அறிக்கை எல்லாம் கொடுத்தாரு. காங்கிரஸ் மேலிடம் தான் வந்து தற்சமயத்துக்கு நம்ம திமுகவோட போறது பெட்டர் அவங்க நினைச்சாங்கன்னா திமுகவோட போவாங்க. ஏன்னா விஜயோடைய வாக்கு வங்கி என்னன்னு தெரியாத போது ஒரு ரிஸ்க் எடுப்பாங்களா காங்கிரஸ் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியான விஷயம். ஓகே சார், நான் காங்கிரஸ் மேலிடன்னு சொல்றீங்க. ஆனா இங்க உள்ள பிரச்சனைகள், தமிழ்நாட்டில் உள்ள பிரச்சனை செல்வ பெருங்க அவருக்கு தான் தெரியும் இங்க உள்ள என்ன சூழ்நிலைன்றது. ஏன்னா இவரோட முடிவு தான் சார் தலைமை ஏற்போம், இல்ல தலைமை எடுக்கிற முடிவு தான் செல்வ பெருங்க ஏற்பாரா சார்? தலைமை எடுக்கிற முடிவு தான் செல்வ பெருங்க ஏற்பார். தலைமை தான் முடிவை சொல்லணும்.